ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல 51வது அத்தியாயம் பார்க்கிறோம். தம் விலோக விநிஷ்கிராந்தம் உஜ்ஜீவ ஜிஹானம் விவோடுபம் தர்ஷனீய தமம் ஷியாமம் பீத கௌசேய வாசசம். ஸ்ரீசுகவாச்ச, ஸ்ரீசுகர் சொல்ற, ரொம்ப அழகான மஞ்சள் பட்டை கட்டிக்கொண்டு முழு நிலவையொத்து அழகான பேரொளியோடு மதுராவினுடைய அந்த அந்த துவாரத்திலிருந்து அப்படி வெளியில வந்தார் இல்லையா, அந்த புறத்வாரத்திலிருந்து அந்த வெளியில வந்தவரை காலைவனன் பார்த்தான். அழகா இருக்கா, ஷியாமலனா, நீலமேக ஷியாமலனாக மஞ்சள் பட்டை அணிந்து கொண்டு வந்திருக்கின்றார். அவர் மார்புல பார்த்தா ஸ்ரீவத்சவக்ஷசம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம் பிருதுதீர்க சதுர்பாவம் நவகஞ்சாருணேக்ஷணம். வக்ஷஸ்தலத்துல உருண்டது ரெண்ட மார்பு தடத்திலே ஸ்ரீவத்சங்கிற மச்சம், கழுத்திலே அழகான கௌசுபமணி, நன்று உருண்டு திரண்ட 4 திருக்கரங்கள், 5 அலர்ந்த செந்தாமரை போன்ற அழகான கண்கள், திருமுகத்தில் அத்தனை மகிழ்ச்சி, நித்திய பிரமுதிதம் ஸ்ரீமத் சுகபோலம் சுச்சிஸ்மதம் சுச்சிஸ்மதம் அழகான ஸ்மிதம் ஸ்ரீமத் சுக்கபோலம் அழகான கண்ண பிரதேசம், சீரான கண்ண பிரதேசம், அழகான சிரிப்பு, நித்திய பிரமுதிதம் எப்பொழுதுமே முகத்தில் ஒரு மலர்ச்சி, முகாரவிந்தம் விப்ராணம் ஸ்புரன் மகர குண்டலம் அழகான தாமரை போன்ற திருமுகம், ஒளி வீசுகின்ற அழகான மகர மீன் போன்ற குண்டலங்களை காதில் அணிந்து கொண்டு அவ்வளவு அழகாக மிளர்ச்சியோடு நிற்கின்ற அந்த கண்ணனை பார்த்து இந்த காளையவனன், ஓஹோ, இவன்தான் வாசுதேவன் என்று தெரிந்து கொண்டானாம். ஏன்னா நாரதர் சொல்லியிருக்கார், நாரதர் இந்த அடையாளங்கள்லாம் ஸ்ரீவத்சம் இருக்கும்பா, அழகான நீண்ட திருக்கரங்கள் இருக்கும், தாமரை போன்ற கண்கள் இருக்கும், கழுத்துல வனமாலை போட்டுருப்பான், எப்பொழுதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான், சதுர்புஜோ அரவிந்தராக்ஷோ வனமால்ய அதிசுந்தரக, அதிசுந்தரமா இருப்பான். அப்போ இவன் தான் இருக்கணும், வேற ஒருத்தன் இந்த மாதிரி இருக்க முடியாது. அதுவும் ஆயுதம் இல்லாம வேற நடந்து வரானே, நிராயுதனா வருகின்றானே, நிராயுதலன் பத்யாம் யோத்யேனே, நிராயுதனா வந்துட்டு இருக்கான். நானும் நிராயுதனா இவன் கூட நான் யோத்தியம், அதாவது யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு அவன் நினைச்சுட்டான். அவன் கிருஷ்ணனை பார்த்து அப்படி பார்க்கறான், தெரிஞ்ச உடனே வேறு பக்கத்துக்காக முகத்தை திருப்பிண்டு கிருஷ்ணன் ஓடினாராம். இவன் என்ன பண்ண, பின்னாடி தொடர்ந்தே ஓடின்னு இருக்கான். இவனுக்கு தெரியலையே, யாராலும் பிடிக்க முடியாதவனை முனிபுங்கவர்களாலே ஜென்மங்களாக கர்மானுஷ்டானம் செய்து கொண்டிருக்கின்ற, பக்தி பண்ணி கொண்டிருக்கின்றவர்களாலேயே பிடிக்க முடியாத அந்த கிருஷ்ணனை பிடிக்கிறதுக்காக ஓடுறான். ஒரு அடி வைக்கிறச்சும் கையில பிடிபடுற மாதிரி ஸ்ரீஹரி பார்க்கிறார். ஆனா அப்படியே மிஸ் ஆகி போறார், கை கெட்டாம போறார். ரொம்ப தூரம் போயாச்சு, ஒரு மலை குகைக்குள்ள அவர் போயிட்டார். அப்ப உடனே இவன் யோசிக்கிறான், என்ன இவன் பலாயனம் எதுகுலே ஜாதசிய தவன் உச்சிதம், இதெல்லாம் உச்சிதமா இருக்க, அவனுக்கு எதுகுலத்துல பிறந்துட்டு இப்படி பயந்துட்டு புறம்புது காட்டுறையே அப்படின்னு நினைச்சுட்டு உள்ள போறான். அப்போ ஏன் இவனால பிடிக்க முடியல, இது ஷிபன் அனுகதோ நைனம் பிராபாகதா சுபகா, ஏன் பிடிக்க முடியல தெரியுமா, இவனுக்கு இன்னும் பாபம் இருக்கு. அப்ப பாபமோ புண்ணியமோ நம்ம கணக்குல இருந்தா பகவான் இடத்துல பக்தத்துல போக முடியாது. எல்லாத்தையும் கழித்து நல்லிஃபை ஆகும் பொழுது, அந்த ஆன்மா சுத்தமாக இருக்கும் பொழுது பகவான் இடத்துல சென்றடைவோம். அப்போ இவர் உள்ள போனார், குகைக்குள்ள நுழைஞ்சார். உடனே இவனும் உள்ள நுழைஞ்சான். இவனை யாரோ படுத்துட்டு இருக்கிறத பாக்குறான். சயானம் ததுருஷேனான். அங்க பார்த்தா, என்ன இவன் இவ்வளோ நாள் அலக்கழிச்சு ஓடுன்னு ஓடிட்டு இங்கே நைஸா படுத்துன்றானே அப்படின்னு நினைச்சிட்டு காலால எட்டி உதைத்தான். இது மத்வாச்சிதம் மூட்டை தம்பதா சமதாட்டயத்து, அவன் மூட்டன் காலால எட்டி உதைச்சான். ச உத்தாய சிரம் சுப்தக, நன்னா ரொம்ப காலம் தூங்கிட்டு இருந்தவர் எழுந்துகிறார். சனேர் உன்னீலே லோச்சனே, மெதுவாய் எழுந்து அவருடைய கண்களை திறந்து பார்க்க, 4 பக்கம் பார்க்கறா, யாருன்னு திசோ விலோகையன்னு பாஷ்வே தமத்ராட்சி தவஸ்திதம். அங்க பார்த்தா காளையவனன் நின்றுட்டு இருக்கான்.
அவர் பார்த்தார் கோபம். தாவத்தஸ்ய ருஷ்டஸ்ய திருஷ்டி பார்த்தேன பாரத. அந்த கோபமான அந்த திருஷ்டி பட்ட உடனே அவன் அப்படியே இருந்து விட்டான். தேகஜேனாக்னினா தக்தோ பஸ்ம சாதபவத்து ஷனாத்து, பஸ்மம் ஆயிட்டான். அப்போ ராஜன் கேட்கிறார், பரீட்சத்தை கேட்கிறார், கோ நாம சம்புமான்னு பிராமன்னு கஸ்ய கிம் வீரிய ஏவச்ச. எப்படி பார்த்த மாத்திரத்திலே இறந்து போயிட்டானா, அப்போ படுத்துட்டு இருந்தவர் யாரு, எப்படி இந்த குகையில வந்து தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்க ஸ்ரீசுகர் சொல்றார், இஷ்வாகு குலத்தில் பிறந்த மாந்தாதாவினுடைய மகன் பாது முச்சுகுந்தன்னு பேரு. ச இஷ்வாகு குல ஜாதோ மாந்தா திருத்தமயோ மகான்னு முச்சுகுந்த இது கியாதோ பிரம்மண்யா சத்ய சங்கரஹ. ரொம்ப எல்லாரிடத்திலும் பக்தி கொண்டவர், பிராமணர்களிடத்துல பக்தி கொண்டவர், உண்மையிலே உறுதி கொண்டவர், சத்தியப்பிரஜனா இருப்பவர். அவர் தோற்றதாக சரித்திரமே இல்லப்பா. தேவர்கள்லாம், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் தன்னை காப்பாற்றுவதற்காக இவரிடத்துல தான் வந்து சரணாகதி பண்ணா, அசுரட்டைந்து காப்பாற்றணும்னு. அதனால ரொம்ப நாள் சண்டை போட்டு இவர் தான் அவர்களை காப்பாத்தின்னு இருந்தா. ஒரு கட்டத்துல தேவர்கள் முருகனை வந்து தன்னை பாதுகாக்கின்ற சேனாதிபதியாக பெற்றுக்கொண்ட பின்னே முச்சுகுந்தரை பார்த்துட்டு, இவ்வளவு நாளி ரட்சணம் பண்ணியிருந்தேளே, இனிமே நீங்க இன்னும் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நரலோகே பிரத்யஜ ராஜம் நிகத கண்டகம். அந்த நரலோகத்துல பூலோகத்துல ராஜ்யத்தை விட்டுட்டு எங்களை பாதுகாப்பதற்காக வந்தீர்கள், எல்லா ஆசையும் விட்டுட்டேன். உங்களுடைய குழந்தைகள் சுதா மகிஷ்யோ பவத்தோ ஞாதையோ அமாத்திய மந்திரிண பிரஜாஷ துல்லிய காலியா நாத்து நாசந்தி காலிதாக. எல்லாரும் உம்மை சேர்ந்த பட்டத்தரசிகளும் உறவினர்களும் எல்லாரும் போயாச்சு, எல்லாரும் காலனுடைய வசத்துல இருக்கா. அப்போ அந்த பகவான் தான் காலன், அவரே அழிவில்லாதவர். ஏதோ இந்த விளையாட்டு விளையாடி மாடுகளை மேய்க்கிற மாதிரி விளையாட்டு விளையாடின்னு இருக்கார். இப்ப முக்தியை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது, எங்ககிட்ட கொடுக்க முடியாது. முக்தி தவிர வேற எதையும் எங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம். முக்தி நாங்கள் கொடுக்க முடியாது. முக்தி தவிர வேற எதுவானாலும் பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் மட்டும்தான், பகவான் மட்டும்தான், ஸ்ரீஹரி மட்டும்தான் கைவல்ய பதத்தை கொடுக்க முடியும்னு சொல்ல முச்சுகுந்தர் அவர்களையே வணங்குகின்றார். ரொம்பவுமே டயர்டாகி போயிட்டார், களைச்சு போயிட்டார். ஏவ முக்தா சவை தேவான் அபிவந்திய மகாயசாக அசையிஷ்ட குஹாவிஷ்டோ நித்ரையா தேவதத்தையா. எனக்கு தூக்கமாக வர்றது, இங்கே கொஞ்ச நாள் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு தூக்கத்தையே வரமா கேட்டு படுத்துட்டு இருக்கார். அப்போ காலையவன் தூங்குறவ உங்களை யாரான நடுவில் எழுப்பிட்டான்னா அவன் வந்து எரிந்து சாம்பல் ஆகுவான்னு சொல்லியிருக்கான். அது தெரியாததுனாலே இங்கே வந்து காலையவனன் வந்து தூங்குகின்றவரை எட்டி உதைத்து விட்டான், எரிந்து சாம்பல் ஆகிவிட்டான். அப்போ பகவான் அப்படியே முச்சுக்குந்தர் முன்னாடி காட்சி கொடுக்கிறாராம். தமாலோக்கிய கணசியாமம் பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்சவக்ஷசம் பிராஜத் கௌஸ்துவேன விராஜிதம் சதுர்புஜம் ரோச்சமானம் வைஜந்தியாச்சமாலயா சாரு பிரசன்னவதனம் ஸ்புரன் மகர குண்டலம். அழகான மகர குண்டலத்தோடு நீலமேக சியாமலனாக மஞ்சள் பட்டை கட்டிக்கொண்டு ஸ்ரீவத்சம் மார்பிலே ஸ்ரீவத்சத்தோடு அழகான கௌஸ்துவமணி அணிந்து கொண்டு 4 திருக்கரங்களோடு வைஜெயந்தி வனமாலை அணிந்து கொண்டு அழகான திருமுக மண்டலத்தோடு மகர கண்டங்கள் ஒளிர அப்படி காட்சி கொடுக்கிறார். அகில உலகமும் பார்க்க ஏங்குகின்ற அழகு பிரேக்ஷணீயம் லோகஸ்ய சானுராகஸ்மிதேக்ஷணம் அபீத்ய வயசம்மத்தம் மிருகேந்திரோத்தார விக்ரமம் பரியபுச்சதன் மகாபுத்தி தேஜசா தஸ்ய தர்ஷிதः சங்கிதः சனகை ராஜா துர்தர்ஷமிவ தேஜசா. அவ்வளவு அழகான தேஜஸ்ரீயா. அது வைஜெயந்தி வனமாலைன்னா என்ன அப்படின்னா துளசி, மந்தாரை, பழமல்லி, தாமரை, முல்லை. துளசி, முல்லை, மந்தாரை, பழமல்லி, தாமரை 5 பூக்களால கட்டப்பட்டது தான் இந்த வைஜெயந்தி வனமாலைன்னு அது அழகா அணிந்து கொண்டிருக்கின்றாராம்.
அவ்வளவு ஒரு தேஜஸ்வியான பகவானை பார்த்துட்டோம். முகுந்தோவாச்ச கோ பவானிஹ சம்பிராப்தோ விபினே கிரிகவ்ரே வரே பத்பியாம் பத்ம பலாஷாபியாம் விசரத்யுரு கண்டகே. இந்த ஒரு கண்டக இந்த குகைக்கு எப்படி வந்தீர் நீர்? இது ரொம்ப மோசமான இந்த காட்டுக்கு எப்படி வந்தீர்? தாமரை போன்ற சரணம் நொந்திருக்குமே. இவ்வளவு அழகா இருக்கேளை பேரொழியாக. கிம் ஸ்வித் தேஜஸ்வினாம் தேஜோ பகவான் வா விபாவசோ. இங்க யாரு? அக்னியா? சூரியனா? சூரியகா? சோமனா? இந்திரனா? மகேந்திரோ? இந்திரனா? சோமனா? சந்திரனா? சூரியனா? வா லோகபாலோ பரோபிபா. திக்பாலர்களில் ஒருவரா? இந்த இந்த பெரிய ஒரு ஒளி இருட்ட அகற்றா மாதிரி இந்த அந்தகாரத்தெல்லாம் நீக்கி விட்டீர்களே. நீங்கள் புருஷோத்தமான பகவான் என்றே நினைக்கின்ற மன்னியேத்வாம் தேவதேவானாம் பிரயாணாம் புருஷபம் யத்பாதசே குஹாத்வாந்தம் பிரதீபகா பிரபாயா யதா. உங்களுக்கு அதாவது உங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களை பற்றி தெரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். எப்படிப்பட்டவர்? அதாவது இஷ்வாகு குலம் ட்ரோன் சத்திரியங்கோ. இப்போ இவருடைய குலத்தை சொல்றார். நான் இஷ்வாகுலம் சத்திரியனா இருக்கேன், மாந்தாதாவனோட மகனா இருக்கேன், என் பேர் முஜுகுந்தன். ரொம்ப நாள் முடிச்சுன்றதுனால கொஞ்ச நாள் தூங்கினான்னு சொல்லிட்டு இங்கே நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல படுத்து தூங்கினேன். யாரோ என்னை எழுப்பினா, அது விதிவசமாக அவனும் சாம்பலாயிட்டான். எழுப்பினது காலை அவனை இல்லையா? தேஜசாத்தே அபிஷேன பூரி திருஷ்டும் ந சக்தும ஹதௌஜசோ மகாபாக மனசி யோசி வேயினாம். அப்போ என்னுடைய கண்கள், அதாவது என்னால உங்களுடைய அந்த பேரொழியை உற்று பார்த்து தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிங்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு பேசுறார். ஸ்ரீ பகவானுவாச்ச சொல்றார். அவர் பார்த்துட்டு சொல்றார், என்ன சங்கியது, நீ இன்னும் அதாவது என்னை பத்தி கேட்குற, என்னோட பிறப்பு தொழில் பேருலாம் என்னன்னு கேட்குற. ஜன்ம கர்மாபிதானானி சந்தி மே அங்க சஹஸ்ரச. எனக்கு ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குப்பா, நான் அது எது சொல்ல முடியும்? அடுத்து சொல்றார், என்னுடைய குணங்கள், என்னுடைய செய்கள், என்னுடைய லீலா விநாசங்கள்லாம் கணக்கே போட முடியாது. கொச்சித்திர ஜாம்சி விமே. நீங்க வேணா இந்த மண்ணு பூமியில இருக்க மணலை கூட எண்ணிடலாம். ஆனால் என்னுடைய லீலா வினோதங்களை உம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ இது எப்பொழுதுமே சனகாதி முனிவர்களும் என்னைத்தான் தியானித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ என்னுடைய செயல், என்னுடைய பிறப்பு இதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. தர்மத்தை காப்பதற்காக, பூமிக்கு சுமையா இருந்த அசுரர்களை அழிப்பதற்காக என்னை வேண்டின்றதுக்கா. அதனால வசுதேவருடைய திருமாளிகையில அவதாரம் பண்ணேன். எனக்கு வாசுதேவன்னு பேரு. காலநேமி அசுரன் தான் மறுபிறப்பாக கம்சனாகவும் பிரலம்பனாகவும் இருந்தா அசுரர்களாக. அவர்களையும் அழித்தாயிற்று. காலையவன் இப்பொழுது உம்முடைய திருஷ்டியினாலே, உம்முடைய பார்வையினாலே அழிந்துபட்டான். உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோகம் அனுகிரகார்த்தம், உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இந்த குகைக்கு வந்தேன். குஹாமேதா முபாகதா, உள்ள வந்திருக்கேன். பிரார்த்தித பிரச்சுரம் பூர்வம் தொயாகம் பக்தவத்சலக. உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு அவர் சொல்றார். மேற்கொண்டு சொல்ற, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். என்னை சரணாகதி பண்ணிட்டேன்னா இது கிடைக்கலன்னு இதை பற்றி நினச்சி வருத்தப்படக்கூடாது. மாம் பிரபன்னோ ஜனஹா கஷ்டின்ன பூயோ இருக்கதி சோச்சத்தி. அதை நினச்செல்லாம் வருத்தப்படவே கூடாது. இது கேட்டிருக்கலாமே, அதை கேட்டிருக்கலாமேன்னு அப்படின்னு அவர் கேட்குறார் ரொம்ப அழகா. அப்போ சுகர் சொல்றார், கிருஷ்ணன் இப்படி சொன்ன உடனே இவர் ஸ்ரீமன் நாராயணன்னு தெரிஞ்சுட்டு நமஸ்காரம் பண்றார். முகுந்த வாச்ச இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது 46வது ஸ்லோகத்திலிருந்து
53வது ஸ்லோகம் வரைக்கும் 8 ஸ்லோகங்கள்ல பகவானோட பெருமையை முச்சுக்குந்தர் சொல்றார். குட்டி ஸ்துதி இது இல்லையா? விமோஹிதோயம் ஜனஈஷ மாயையா त्वदीयया त्वां न भजन्त्यनादृतदृक् सुखाय दुःखप्रभवेषु सज्जते गृहेषु योषित् पुरुषाश्च वाञ्छितः वञ्चितः पुरुषस्य वञ्चितः. உன்னுடைய மாயையில் மயங்கி தானே எல்லாரும் சுகத்துக்காகவே பண்ணிட்டு இருக்கா, அலைஞ்சுட்டு இருக்கா. வீடு வாசல்னு அதையே இன்பமாக நினச்சிட்டு இருக்கா, அதிலேயே பற்றை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது நீ இந்த பாரத வருஷத்தில் இந்த கர்ம உலகத்தில் மனிதனாக பிறந்து அவதாரம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். அப்படி அந்த அந்த அவதாரத்தை இந்த அவதாரத்தை கொண்டாடுவதே பெரிய விஷயம். அப்போது இது கிடைக்கிறதே பெரிய துர்லபியமான விஷயம். ஆனாலும் மானுட பிறவி கொண்டு உம்முடைய சரணகமலங்கள்னாலே நடந்தும் உம்முடைய சரணகலங்களை பிடிக்காமல் மனைவி மக்கள் அப்படின்லாம் தன்னுடைய லௌகீகத்திலே இருக்கவா எப்படின்னா புதக்குழியில் விழறா மாதிரி விழுந்துட்டுனா அது உள்ளே இழுத்துன்றோம் இல்லையா? அதுக்கப்புறம் வெளியிலே வர முடியாது. புல்லு மேயத்துக்காக அப்படி பசு போனோன்னா புதரால் மூடி இருக்க பாழுங்கன்னு தெரியாமல் அது உள்ளே விழுமே. அதே போல் அப்படின்னு சொல்கிறார் அரச பெருமையில். அதாவது நான் ஒரு அரசு ஆட்சி புரிந்தவன், நான் தான் ஆத்மான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய மனைவி மக்கள் செல்வம் பூமியிலேயே நான் இருந்தேன். என்னுடைய வாழ்நாள் வீணானது. இந்த உடல் நிலையில்லாதது. ஆனால் அந்த அகம்பாவத்தினால நான் அதிலேயே அது மூழ்கி இருந்தேன். எல்லாம் பெரிய படைகளை வைத்துக்கொண்டு நான் உலகத்தையும் சுற்றி சுற்றி வந்தேன். அப்போது அந்த பாம்பு எலியை பிடிக்கிற மாதிரி அந்த சிந்தனையிலேயே மூழ்கி சுயநிலையெல்லாம் மறந்து பேராசையிலேயே பேராசை பெருகி சித்தந்தம்பத்திலேயே தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அந்த தங்க ரதத்தில் வந்தாலும் சரி, யானை மீது இருந்தாலும் சரி, இந்த உலகம் அந்த உடல்ங்கிறது அழிவுள்ளது, அது தவிர்க்க முடியாத விஷயம் என்றெல்லாம் ரொம்ப அழகாக வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்கிறார். இது ரொம்ப அழிஞ்சு போகிற ஒரு உடல் இது அப்படின்லாம் சொல்லி அவர் அந்த தத்துவார்த்தமாக சொல்கிறார். நானும் யாரும் எனக்கு எதிரானவன் இல்லை என்று சொல்லி அரியணை ஏற்று ஆட்சி புரிந்தவன். எல்லாரையும் அதாவது இது என்ன பண்ணிடுறதுன்னா நம்மளை ஒன்றுமே இல்லாத அளவுக்கு பண்ணிடுறது, நம்ம யாருன்னு யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுறது. அப்போது பகவானே இந்த உலகில் துன்பங்கள் எல்லாம் எடுத்துடணும், பக்தி தான் முக்திக்கு வழிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கார். அதை என்ன சொல்கிறது, ஸ்துதி பண்ணுறார். அப்போது முச்சுக்குந்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து ஸ்துதி பண்ணுறது பார்த்தோம். 8 ஸ்லோகங்கள் அவர் சொல்கிறார். ரொம்ப அழகாக நிறைய தத்துவார்த்தமான விஷயங்கள் இது. நம்மளுடைய அந்த லௌகிக்கத்திலிருந்து வெளிவரவும், நம் இந்திரியங்களை கட்டுப்படுத்தவும், நாம் பிறந்ததின் பயனை அடைவதற்கும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அழகான 8 ஸ்லோகங்கள். அப்போ அவர் சொல்கிறார், மனுஷனுக்கு இந்த பந்த பாசத்திலிருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு உண்டான, அதாவது நல்ல சஜ்ஜனங்களோடு கூடிய அந்த இணக்கம் இருக்கே, சத்சங்கம். சத்சங்கமோ யர்ஹி ததைவ கதௌ பராவரேஷத்வயி ஜாயதே மதிஹி. அப்போது நம்ம நித்தியப்படியான நம்முடைய வாழ்க்கையிலே உழண்டு கொண்டு இருக்கும் பொழுது நல்ல சாது சங்கத்தோடு சேர்ந்து கொண்டு நல்ல விஷயங்களை அனுபவிக்கும் பொருட்டு நமக்கு இந்த பிறவி கிடைத்திருக்கின்றது. பகவானிடத்தில் பக்தி புரிய வேண்டும், பகவானிடத்தில் பக்தி புரிய வேண்டும்ங்கிற அந்த ஆவல் எழுகிறது. நம்ம எதற்காக பிறந்தோங்கிறது தெரிய வருது இல்லையா? இதெல்லாம் அழகாக சொல்கிறார். அப்போது உன்கிட்ட சரணாகதி பண்ணணும்னா அவரவர்களுடைய வீடு. அப்போ ராஜா சொல்கிறார், அவருக்கு நாடு தான் அது ஒரு பெரிய கட்டுப்பாடை விதிச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் பகவானே நான் ஒன்றும் பெருசாக
நான் ஆசைப்படலை, இல்லை முயற்சி செய்யலை. ஆனால் நான் என்னுடைய அந்த ராஜ்யத்தை தியஜிச்சு வர்றதுக்கு உண்டான ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. வனம் விவிக்ஷத் பீரா கண்ட பூமி பைகி. பகவானே, நீ எங்கும் நிறைந்தவன், விபோ இல்லையா? விபோன்னு கூப்பிட்டு சொல்கிறார். எல்லாருக்கும் உன்னுடைய பாத சேவை தான்ப்பா ஆசையாக இருக்குது. ந காமையே அந்நியம், வேற எதுவும் காமம் இல்லை, ஆசை இல்லை. பாத சேவையை தவிர்த்து, உன்னுடைய சரடகம்மலங்களுடைய சேவையை தவிர்த்து வேறு எந்த ஒரு ஆசையும் இல்லை. எனக்கு அந்த வரம் போகிறோம், எனக்கு வரமே வேண்டாம். ஒன்றை நினைத்து கொண்டிருக்கின்ற உன்னை ஆராதனை பண்ணிட்டு இருக்கவனுக்கெல்லாம் இந்த பெரிய ஒரு லௌகிக விஷயங்களில் ஏதான ஒன்று கேட்டேன்னா அதுவே ஒரு பெரிய தடையாயிடாதா? அப்படியே அவர் கேட்குறார். சத்வம் ரஜசு தமசுங்கிற இதனால் உண்டாகின்ற எத்தனை காமங்கள் இருக்கே, எத்தனை ஆசைகள் இருக்கே, அதையெல்லாம் விலக்கி இந்த மாயையையும் இந்த முக்குணங்களுக்கும் அதீதமாகவும் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பரம புருஷன், புருஷோத்தமன் இருக்கானே, அப்படிப்பட்ட உன்னை நிரஞ்சனம் நிர்குணமா அத்பயம் பரம் துவாம் ஞப்தி மாத்திரம் புருஷம் பிரஜாமியகம். இப்படிப்பட்ட பரமபுருஷனை நான் சரணாகதி செய்கின்றேன். நான் என்னுடைய என்னுடைய பயனை அனுபவித்து கொண்டிருந்தேன். சீரமிக ரொம்ப நாள் அனுபவிச்சுட்டு இருக்கேன். போகிறோம். இது வருது தப்பியமானோ அனுதாபைகி விரஜினார்த்த ஸ்தப்பியமானோ அனுதாபை அவித்ருஷ ஷடமித்ரோ அலப்த சாந்தி கதஞ்சித்து. இது இருக்கே, எனக்கு இந்த பெரிய அந்த ஐம்பொறிகள் இருக்கே, அதுவே எனக்கு பெரிய ஒரு பகைவனாக இருக்குது, ரிப்புவாக இருக்குது. அவருக்கு இந்த விஷயங்கள்லேருந்து அவருக்கு வெளியில் வர்றதுக்காக சொல்கிறார். இதெல்லாம் அக்னியில் எப்படி நெய் விட்டால் நல்லா எரியுமோ அதே போல் தான் இது இல்லையா? நமக்கு இந்த இந்திரியங்கள்லாம் இன்னும் 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 தூக்கணுன்ற ஆசை தான் வருது, அமைதி வர்றதில்லை. அப்படி கஷ்டப்படுறவர்களுக்கெல்லாம் ஒரே அபோர்டு அடைக்கலம் யாரு? நீதானேப்பா. சரணத சமுபேத பதாப்ஜம் பராத்மன்னு அபயமிருத சோகம் பாஹி மா பன்னமீஷ. பாஹி காப்பாற்றுப்பா. உன்னுடைய சரணகமலங்களை சரணாகதி அடைந்தேன், சரணாகதி செய்தேன். உன் சரணகமலங்களில் பாப்பத்தை எல்லாம் நீக்கி, பயத்தை நீக்கி, அழிவே இல்லாமல் இல்லையா, முடிவே இல்லாத அந்த ஆனந்தத்தை கொடுத்து காத்தருள்வாய் என்று அவர் அபியர்த்தனை பண்ணுறார். யார்? மூச்சுக்குந்தர் சொல்கிறார். அப்போ ஸ்ரீ பகவான் சொல்கிறார், சார்வபௌம மகாராஜா ரொம்ப அருமையான ஒரு விமலமான மதியை வைத்துக்கொண்டு, மதிஸ்தே விமலோ அர்ஜிதா, விமலமாக இருக்குது, கெட்ட எண்ணமே இல்லை. அறிவால் உயர்ந்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆசை காட்டினா கூட அதில் நீங்கள் போய் சிக்கலையே. ந காமர் விஹதாயதா பிரலோபிதா. நான் உங்களுக்கு பிரலோபனம் பண்ணேன், வரம் தரேன்னு சொல்லிட்டு பிரலோபனம் பண்ணேன், ஆசை காட்டினேன். பிரலோபிதா வரைய பிரமாதய பித்தி தத்து. உங்களுடைய மனம் எப்படி இருக்கு என்பதற்காக நான் இந்த பிரலோபனம் பண்ணேன். ஆனால் என்னிடத்தில் இருக்கின்ற பக்தி, அந்த பக்தியை கொண்டவனுடைய மதியானது மயங்காது. எதில்? உலக விஷயங்களில், உலக இன்பத்தில், இந்த உலகாயுதமான இன்பத்தில் மயங்காது. ந தீர்மையேக பக்தானாம் ஷீர்பீர் பித்தியதே கொச்சித்து. பக்தி இல்லாமல் மனசை சும்மா ஒரு பிராணாயாமம் பண்ணால், யோகா பண்ணேன்னு அடக்க முடியுமா? முடியாது. ஏன்? அதில் வாசனை இருக்குது மனசுக்கு. அதனால் என்ன பண்ணும்? திருப்பி லௌகிக விஷயத்திலே போய் ஒட்டிக்கும், அதே தேடும். யுஜானா நாம பக்தானாம் பிராணாயாமாதிபிர்மனः அக்ஷீண வாசனம் ராஜன்னு திருஷ்யதே புனருத்திதம் விசரஸ்வ மஹீம் காமம் மய்யாவேஷித மானசः அஸ்வே நித்யதா துப்யம் பக்திர் மையன பாயினி. என்னிடத்துல பக்தியை வைத்து, உள்ளத்தை வைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இந்த பக்தி எப்பொழுதுமே உன்னிடத்திலிருந்து விலகாமல் இருக்கும். சத்திரிய தர்மத்தின் பேரில் ஜந்துக்களை, அதாவது பிராணிகளை எல்லாம் கொன்றுவிட்டீர்கள். அந்த வேட்டையாடுறது, போர் புரிகிறது, அந்த மாதிரி பாப்பங்களெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா? அதனாலே
மனதை அடக்கி கொண்டு தியானம் செய்து அந்த பாப்பத்தை போக்கிக் கொள்ளுங்கள். அடுத்த பிறவியிலே எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சுகுர்த்தாக இருக்கின்ற மனம் கொண்ட ஒரு த்விஜனாக பிறப்பீர்கள். பிறந்து என்னை அடைவீர்கள். ஜன்ம என் நந்தரே ராஜன்னு சர்வபோத சுகுர்த்தம பூத்வா த்விஜ வரஸ்துவம் வை மாம் உபைஷ்யசி கேவலம். என்னையே அடைவீர்கள் என்று பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறார். யாருக்கு? முச்சுக்குந்த ராஜாவுக்கு. அதோடு 51வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீ ஹரே நமः, ஸ்ரீ ஹரே நமः, ஸ்ரீ ஹரே நமः. अत 51तमोऽध्यायः. श्रीशुक उवाच तं विलोक्य विनिष्क्रान्तम् उज्जीहानमिवोडुपं दर्शनीयतमं श्यामं पीतकौशेयवाससं श्रीवत्सवक्षसम्राजन् कौस्तुभामुक्तकन्तरं पितृदीर्घचतुर्बाहुं नवकञ्जारुणेक्षणं नित्यप्रमुदितं श्रीमत्सुकपोलं शुचिस्मितं मुखारविन्दविभ्राणं सुरन्मकरकुण्डलं वासुदेवो ह्ययमिति पुमाद्रिवत्सलाञ्छनग चतुर्भुजोरविन्दाक्षो वनमाल्यातिसुन्दरः लक्षणैर्नारदप्रोक्तैः नान्यो भवितुमर्हति निरायुधचलन् पद्भ्यां योत्सयेनेन निरायुधः इति निश्चित्ययवनः प्राद्रवन्तं परात्मुखम् अन्वदावत् जिगृक्षुस्तं दुरापमपि योगिनाम् हस्तप्राप्तमिवात्मानं हरिणा सपदे पदे नीतो दर्शयता दूरं यवनेशोऽद्रिकन्तरं पलायनं यतुकुले जातस्य तव नोचितम् इति क्षिपन्ननुगतो नैनं प्रापाकताशुभः एवं क्षिप्तोऽपि भगवान् प्रविशद्गिरिकन्तरं सोऽपि प्रविष्टतन्त्रान्यं शयानं ददृशे नरं नन्वसौ दूरमानीय छेदे मामिह साधुवत् इति मत्वाच्युतं मूढः तं पदा समताडय स उत्थाय चिरं सुप्तः शनैरुन्मील्यलोचने दिशो विलोकयन् पार्श्वे तमद्राक्षेदवस्थितं स तावत्तस्य रुष्टस्य दृष्टिपादेन भारत देगजेनाग्निना दग्धो भस्मसादभवत् क्षणात्। राजोवाच को नाम स पुमान् ब्रह्मन् कस्य कं वीर्य एव च कस्मात् गुहां गतः शिष्ये किं तेजो यवनार्दनः। श्रीशुक उवाच स इक्ष्वाकुकुले जातो मान्तातृतनयो महान् मुचुकुन्द इति ख्यातो ब्रह्मण्य सत्सङ्गरः स याचितः सुरगणैरिन्द्रादैरात्मरक्षणे असुरेभ्य परित्रस्तैः तद्राक्षं अकरोच्चिरं लब्ध्वा गुहं ते स्वपालं मुचुकुन्दं मता ब्रुवन् राजन् विरमतां कृच्छ्रान् भवान् परिपालनात् नरलोके परित्यज्य राज्यं निगतकण्टकम् अस्मान् पालयतो वीर कामास्ते सर्व उज्जिताः सुधामगिष्यो भवतो जातयो मात्यमन्त्रिणः प्रजा च तुल्यकालीया नाधुना सन्ति कालिताः कालो बलीयान् बलिनां भगवान् ईश्वरो व्ययः प्रजा कालयते क्रीडन् पशुपालो यदा पशून् वरं वृणीष्व भद्रं ते हृदे कैवल्यमद्दिनः एवेश्वरस्तस्य भगवान् विष्णुरव्ययः एवमुक्त स वै देवान् अभिवन्द्य महायशाः अशायिष्ट गुहाविष्टो निद्रया देवदत्तया स्वापं यातं यस्तु मध्ये
बोधये त्वामचेतनः सत्त्वया दृष्टमात्रस्तु भस्मी भवतु तत्क्षणात् यवने भस्मसन्सान्निध्ये भगवान् सात्वतर्षभः आत्मानं दर्शयामास मुचुकुन्दाय धीमते तमालोक्य घनश्यामं पीतकौशेयवाससं श्रीवत्सवक्षसम्भ्राज कौस्तुभेन विराजितं चतुर्भुजं रोचमानं वैजयन्त्या च मालया चारुप्रसन्नवदनं स्फुरन्मकरकुण्डलं प्रेक्षणीयं निलोकस्य सानुरागस्मिते क्षणम् अभीच्य वयसम्मत्त मृगेन्द्रोदारविक्रमं पर्यपृच्छन् महाबुद्धिः तेजसा तस्य दर्शितः शङ्कितः शनकैराजा दुर्दर्शमिव तेजसा मुचुकुन्द उवाच को भवानीक सम्प्राप्तो विपिने गिरिगह्वरे पद्म्यां पद्मपलाशाम्यां विचरन्यस्योरुकण्टके किंचित् तेजस्विनां तेजो भगवान् वा विभावसुः सूर्यसोमो महेन्द्रो वा लोकपालो परोऽपि वा मन्ये त्वां देवदेवानां त्रयाणामुरुषर्षभं यद्वादसे गुहाद्वान्तं प्रतीभप्रभयायताम् शुश्रूषतामव्यलीकम् अस्माकं नरपुङ्गव स्वजन्म कर्मगोत्रं वा कथ्यतां यदि रोचते वयं तु पुरुषव्याघ्र ऐक्ष्वाकाक्षत्रबन्धवः मुचुकुन्द इति प्रोक्तो यौवनाश्वत्म आत्मज प्रभो चिरप्रजागरस्वान्तो निद्रयोपगतेन्द्रियः शयेऽस्मिन् विजने कामं केनाप्युत्थापितोऽधुना सोऽपि भस्मीकृतो नूनम् आत्मीयेनैव पाप्मना अनन्तरं भवात् श्रीमान् रक्षितो मित्रशातनः तेजसा ते विशक्येन भूरि द्रष्टुं न शक्नुमः हतौजसो महाभाग माननीयोऽसि देहिनाम् एवं सम्भाषितो राज्ञा भगवान् भूतभावनः प्रत्यागप्रगसन्वान्या मेघनादगभीरया श्रीभगवान् उवाच जन्मकर्माभिधानानि सन्ति मे अङ्गसहस्रशः शक्यन्ते संख्यातुम् अनन्दत्वान्मयापि क्वचिरजांसि विममे पार्थिवान्युरुजन्मभिः गुणकर्माभिधानानि न मे जन्मानि कर्गिचित् कालत्रयोपपन्नानि जन्मकर्माणि मे नृप अनुक्रमन्दो नैवान्तं गच्छन्ति परमर्षयः तदाभ्यत्यतनान्यङ्ग शृणुष्व गततो मम विज्ञापितो विनिञ्जेन पुरागं धर्मगुप्तये भूमेर्वारयमाणानाम् असुराणां च याय अवतीर्णो यदुकुले गृगानगदुन्दुभेः वतन्ति वासुदेवेति वसुदेवसुदं इमां कालनेमि हतकंसः प्रलम्बाद्याश्च सद्विषः अयं च यवनो दत्तो राजन्ते दिग्मचक्षुषा सोऽहं तवानुग्रहार्थं गुहामेतामुपागतः पार्थितप्रचुरं पूर्वं त्वयागं भक्तवत्सलः पराण्ऋणीश्वराजस्य सर्वान् कामां ददामि ते मां प्रपन्नो जनः कच्चित् न भूयोर्गतीशोचितुं श्रीशुकोवाच इत्युक्तस्तं प्रणम्याग मुचुकुन्दोमुतान्वितः ज्ञात्वा नारायणं देवं गर्गवाक्यम् अनुस्मरन् मुचुकुन्द उवाच विमोहितोऽयं जनईशमायया त्वदीयया त्वां न भजत्यनर्थदृक् सुखाय दुःखप्रभवेषु सज्जते गृहेषु योचित् पुरुषः
पुनश्च वञ्चितः लब्ध्वा जनो दुर्लभमन्त्रमानुषं कदाचित् अव्यङ्गमयत्नतो नख पादारविन्दं न भजत्य सन्मतिः गुहान्तकूपे पतितो यथा पशुः ममैष कालोजितनिष्फलो गतो राजश्रिया उन्नद्धमतस्य भूपतेः मर्त्यात्मबुद्धेः सुददारकोशभूषु आसज्जं मानस्य दुरन्तचिन्तया कलेवरेऽस्मिन् घटकुट्यसन्निभे निरूढमानो नरदेव इत्यहं मृतोरथे बाष्पदान्त्यनीकपैर्गां पर्यटन् त्वामगणयन् सुदुर्मदः प्रमत्तमुच्चैर्वितीकृत्य चिन्तया प्रवृद्धलोभं विषयेषु लालसं त्वम् अप्रमत्तः सहसा बिभत्यसे चुल्लेलिहानो गिरिवाकुमन्तकः पुरारथै हेमपरिष्कृतैश्चरन् मतङ्गजैर्वा नरदेव संज्ञितः स एष कालेन दुरत्ययेन ते कलेवरो विक्रिमी भस्मसञ्चितः निर्जित्य दुःचक्रमपूतविग्रहो वरासनस्थः समराजवन्तितः गृहेषु मैथुन्यसुखेषु योषितां क्रीडा मृगपूरुष ईशनीयते करोति कर्माणि नभस्नो निष्ठितो निवृत्तभोगस्तदपेक्षया ददत् पुनश्च भूयेयम् अहं स्वराडिति प्रवृत्ततर्षो न सुखाय कल्पते भवापवर्गो भ्रमतो यदा भवेत् जनस्य तर्ग्यच्युत सत्समागमः सत्सङ्गमो यर्हि तदैव सद्गतौ परावरेशे त्वयि जायते मतिः मन्ये ममानुग्रहीशते कृतो राजन् राज्यानो बन्तामगमो यदृच्छया यप्रार्थ्यते साधुविरेकचर्यया वनं विजिक्षद्भिरखण्डभूमिपैः न कामयेन्यं तव पादसेवना अकिञ्चना प्रार्थ्यतमाद्वरं विभो आराध्य कस्त्वां ह्यपवर्गदं हरे वृणीतार्यो वरमात्मबन्धनं तस्मादृतिज्यातिशयीश सर्वतो रजस्तमसत्त्वगुणानुबन्धनाः निरञ्जनं निर्गुणमद्वयं परं त्वां ज्ञप्तिमात्रं पुरुषं व्रजाम्यहं चिरमिग वृजिनार्थतप्यमानो अनुतापैरवृद शशषडमित्रोः अलब्धशान्तिः कदाचित् शरणद समुपेद तत्पदाब्जं परमात्मन् अभयमृदमशोकं पाहि मां पन्नमीश सार्वभौम श्री भगवान उवाच सार्वभौम महाराज मदिस्ते विमलोर्जिता वरै प्रलोभितस्यापि न कामैर्विजिता यतः प्रलोभितो वरैर्यत्वम् अप्रमादाय विद्धित न दीर्घैकभक्तानाम् आशिमीर्विद्यते क्वचेत् युज्जानानां भक्तानां प्राणायामतिभिर्मनः आक्षीणवासनं राजन् दृश्यते पुनरुत्थितं विचरस्वमहीं कामं मय्यावेशितमानसः अस्त्वेव नित्यता तुभ्यं भक्तिर्मय्यनपायिनी क्षात्रधर्मस्थितो जन्तु न्यवतीर्मृगयादिभिः समाहितस्तपसा जह्यकं मतुपासितः जन्मन्यानन्तरे राजन् सर्वभूतसुहृत्तमः भूत्वातिजवनस्त्वं वै मामुपैषसि केवलं श्रीहरे नमः गोपिकाली मनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் 52வது அத்தியாயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அத்தியாயம் இது. ருக்மிணி அடுத்த ருக்மிணி ஹரணம் வரப்போகிறது இல்லையா? நம்ம அதில் 79 பார்த்தோம், ஞாபகம் இருக்கு. 78 79 பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து 3 பாகங்களாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் சுகர் சொல்கிறார், இத்தம் லிசோ அனுகிரகீதோங்க
கிருஷ்ணேஷ்வாகு நந்தனக இஷ்வாகு நந்தனனான முச்சுக்குந்த ராஜாவுக்கு பகவான் அழகாக ஆசீர்வாதம் பண்ணார். அவர் அவரை சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கிளம்பினார். அப்போ அப்படி வெளியில் பார்த்தா முன்ன பார்க்கறத விட எல்லாம் சின்னதாக இருக்குது. ச வீக்ஷ சுல்லகான்னு மர்த்தியான்னு பசூன்னு வீருத் வனஸ்பதின்னு மத்வா கலியுகம் பிராப்தம் ஜகாம் அதிசம் உத்தராம். பார்த்தா சுல்லகான்னு இந்த பார்க்குற மனுஷர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் முன்னோட சின்னதாக இருக்குது. ஓஹோ கலியுகம் தொடங்கி எடுத்துன்னுட்டு வடக்கு நோக்கி சென்றார், உத்தர பாகத்துக்கு சென்றார். தபஸில் இருந்து பகவானிடத்திலேயே தன் மனதை கொடுத்து அந்த மலை, அதாவது அந்த கந்தமாதன மலையிலே அவர் இருந்து கொண்டிருந்தார். அங்கே நரநாராயணர்கள் பத்ரிகாசிரமத்தில் தான் அவள் தபசு பண்ணுறா இல்லையா. அப்போது இவர் கிருஷ்ணனுடைய விஷயத்தை பற்றி இப்போ சொல்கிறாச்சுக்க, கிருஷ்ணன் என்ன பண்ணார், மதுரையை திரும்பி போனார். அதாவது யார், யவனர்கள் வந்தார் இல்லையா, 3 கோடி யவனர்கள்னு. அப்போது அந்த மிலேச்ச படை அதையெல்லாம் அழிச்சுட்டார். அப்புறம் 23 அக்ஷோனி படையோட ஜராசந்தன் திருப்பியும் வரான். அதை பார்த்துட்டு பலராமன் கிருஷ்ணன் வேணுன்ட்டே என்ன பண்ணுறா, இவர் பெரிய வேகத்தோடு வரானேன்ட்டு ஓடுறான். சாதாரண மனுஷன் ஓடுவாளன்னு அந்த மாதிரி ஓடுறான். பயந்தா மாதிரி ஓடுறத பார்த்துட்டு பல யோஜனை தூரம் ஓடுறான். அதுவும் எது, அந்த பத்ம பலாஷாபியாம் சேரதுர் பகு யோஜனாம், அந்த தாமரை போஞ்ச திருவடியை வைத்துட்டு பல யோஜனை தூரம் ஓடுறான். அவள் ஓடுறத பார்த்து ஜராசந்தனுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த அகம்பாவம் ஊற்றி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு திருப்பி ரதத்தினால பின்தொடர்கின்றான். ஓடி கழிச்ச உடனே என்ன பண்ணா, பிரவர்ஷனம்னு ஒரு பெரிய மலை இருக்குது. அது கிட்டத்தட்ட 11 யோஜனை தூரம் பெருசு. அது இப்போ 1 யோஜனைனா 8 மைல், சரியா? 11 யோஜனைன்னா என்ன ஆயிடுத்து, 88 மைல் உயரம். அது அந்த மலைக்கு மேலே ஏறிட்டான். இங்கே பார்க்குறா, இவெல்லாம் தேடி தேடி பார்க்குறா, மலையெல்லாம் தேடி பார்த்தா காணோம். உடனே என்ன பண்ணுறா தெரியுமா, மலையை சுற்றி தீ மூட்டி விடுறா ஜராசந்தன் சொல்லி. அந்த 4 பக்கமும் எரியதை பார்த்து இவ என்ன பண்ணா, அந்த 11 யோஜனம், தட் இஸ் 88 மைல்ஸ் உயரம் இருக்க அந்த பிரவர்ஷனம்ங்கிற அந்த கிரியிலேருந்து, அந்த மலையிலேருந்து வேகம் ஜுவ்வுன்னு மேலே எழும்பி அப்படி பூமியில் குதிக்கிறான். இவ 2 பேரும் இந்த பலராம கிருஷ்ணர்கள் அவள் இந்த படை கண்ணிலே படலை. அவர் பாட்டு தன்னுடைய துவாரகையை அடைந்து விட்டார்கள். ஜராசந்தன் என்ன நினச்சுட்டான், பலராமன் கிருஷ்ணனும் காட்டு தீயில பொசிங்கிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அவனுடைய மகத தேசத்துக்கு போயிட்டான். அப்போது இந்த கிருஷ்ணன் பலராமர் ரேவதனுடைய மகளான ரேவதியை திருமணம் செய்து கொண்டார். நம்ம முன்னாடி ஸ்கந்தத்திலே பார்த்துட்டோம், 9ஆவது ஸ்கந்தத்தில். இப்போ பகவான் கிருஷ்ணன் பீஷ்மகர் அவருடைய மகளான ருக்மிணி அவருடைய சுயம்பரத்தில் சிசுபாலன் சால்வன் அவர்களெல்லாம் எதிர்த்து நின்று எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சு அப்படியே கருடன் அமிர்தத்தை பறிச்சுன்னு போகிற மாதிரி பறிச்சுட்டு போய் மணந்து கொண்டார். யார், பீஷ்மகரதோட புதல்வியான ருக்மிணியை ஸ்ரீகிருஷ்ணன் மணந்து கொண்டார்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன உடனே ராஜன் கேட்குறார், பரீட்சித்து கேட்குறாரு, பகவான்னு பீஷ்மக சுதாம் ருக்மணியும் ருச்சிரானனம், ருச்சிரானனம் அழகிய முகம், ஆனந்தம்னு முகம், ருச்சிரானனம் ரொம்ப அழகான முகத்தை கொண்ட அந்த ருக்மணியை ராட்சச முறைப்படி மறந்தார்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி ஜராசந்தன் சால்வனையெல்லாம் வெற்றி கொண்டு ருக்மணியை அபகரித்து வந்தார், அந்த சரிதத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரம்மன்னு கிருஷ்ண கதாக புண்ணியா மாத்தீர் லோக மலாபகாக கோனு திருப்தியேத சுன்மானக ஸ்ருதக்ஞோ நித்திய நூத்தனாக. நித்திய நூத்தனமாக இருக்குது பகவானுடைய கதைகள். இது ஒன்றும் புராணம்ங்கிறது சொல்லும் போதே புறா அபி நவம், அது புராணம் பழசு ஆனாலும் புதுசு. நித்தியம் புதுசாக இருக்கிற இந்த பகவானுடைய சரிதங்களை இந்த காதால் கேட்கணும். அதை கேட்டால் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் பொசுங்கி போயிடும். பிரம்மன்னு கிருஷ்ணகதாக புண்ணியா, புண்ணியமானவை. செவி இருக்கே, இந்த செவி இப்போ கர்ணப்புடம் இருக்கே, அதில் அவந்தம் போல பருக வேண்டி பாப்பத்தை எல்லாம் களைஞ்சு நம்மளை சுத்தப்படுத்திடும் இல்லையா. அப்போ அவர் சொல்கிறார், இதை கேட்டு யாரு தான் போருமா, கோனு திருப்தியத்தை, யாருக்கு போதும்னு தோணும், அறிவாளிக்கு தோணுமா?
அது கேட்குறார் அவர், கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அபியர்த்தனை பண்ணுறார் பரீட்சித்து மகாராஜா. அப்போ ஸ்ரீசுகர் சொல்ல ஆரம்பிக்கிறார். விதர்ப்ப நாட்டு அரசனான பீஷ்மகர்னு ஒரு ராஜா இருந்தார்ப்பா. அவருக்கு 5 குழந்தைகள். அந்த 5 ஆண்மக்கள், ஒரு பெண்மகள் இருந்தா. இந்த 5 ஆண்மக்கள் தான் நம்ம 5 இந்திரியங்களை டெபிக் பண்ணுறது. இந்த ருக்மிங்கிறாக்கானே அவன் தான் அக்ரஜன். ருக்மரதன்றவன் அடுத்தது, ருக்ம பாகு, எல்லாம் ருக்மா தான் வரும். அடுத்து ருக்ம கேசன், ருக்ம மாலி, அவள் பேர் ருக்மிணி, தங்க, ஒரே தங்க. அப்போது கிருஷ்ணனுடைய அழகு, அவருடைய பெருமையெல்லாம் கேட்டிருக்கா இவன். கேட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தாளாம். அதே போலே அங்கு கிருஷ்ணனும் தாம் புத்தி லக்ஷண ஔதாரிய ரூப ஷீல குணாஷயாம் கிருஷ்ணஸ்ச சதுருஷீம் பாரியாம் சமத்வோடும் மனோததே. அவர் நினைச்சுட்டாராம் சாமுத்திரிகா லட்சணத்தை கொண்ட புத்தி லக்ஷணா ஔதாரியம், லக்ஷணம் ஔதாரியம், அழகா வாரி வழங்குகின்ற தன்மை, ரூபம் அழகு, சீலம் ஒழுக்கம், குணம் நல்ல குணங்கள், இதெல்லாம் கொண்ட அந்த ருக்மணி தான் தனக்கேற்ற மனைவின்னு அவரும் மனதால் நினைத்து கொண்டாராம். அவளையே மணக்க வேண்டும் என்று இவர்கள் இருவரும் நினைத்து கொண்டாலும் ருக்மி கிருஷ்ணனிடத்துல பகை கொண்டதுனால, ஏன்னா அவனோட ஃப்ரெண்டை யார் இந்த மாதிரி கிருஷ்ணன் மேலே துவேஷம் போன்றவரெல்லாம் தானே என் ஃப்ரெண்டு இல்லையா. அப்போ அவன் என்ன நினச்சான், சிசுபாலனுக்கு இவளை திருமணம் செய்விப்பது என்று அவன் நினைத்து கொண்டு தன்னுடைய தந்தையிடத்தே சொல்கின்றான். அப்போது உடனே இவளுக்கு கவலையாயிடுறது, ருக்மிணிக்கு ரொம்ப மனம் நொந்து போயிடுறது. பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ பார்த்தா ஒரு அந்தனர் இருந்தார். அவரை கூப்பிட்டு, அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர், அவரிடத்துல ஒரு தூதுவராக கிருஷ்ணனிடத்துல அனுப்புகிறாள் ருக்மிணி. அந்த அந்தனர் துவாரகை அடைகிறார். வாயிற்காப்பாளர்கிட்ட சொல்கிறார். அவன் கூட்டி அழிச்சும்பரா உள்ள போன உடனே கிருஷ்ணனை பார்க்குறார், அந்த ஆதி புருஷனை பார்க்குறார். உடனே த்விஜர்களை பிரம்மன்யதேவ ஸ்தவமாகுரிய நிஜாசனாத்து, தன்னுடைய ஆசனத்திலிருந்து அந்தணர்களை தெய்வமாக கொண்டாடுகின்ற ஸ்ரீகிருஷ்ணன் ஆசனத்திலிருந்து எழுந்து அவரை கூட்டி கொண்டு வந்து ஒரு அழகான ஆசனத்தில் உட்கார வைத்து தேவர்கள் தனக்கு என்னெல்லாம் உபச்சாரம் பண்ணுவாளோ அந்த மாதிரி உபச்சாரம் பண்ணாராம். அவரும் சாப்பிட்டு இழப்பாரிட்டார். அவருடைய அழகான பாதங்கள், அந்த அந்த பிராமணனுடைய பாதங்களை தன்னுடைய திருக்கரங்களால் வருடிண்டு நிதானமாக கேட்கிறார். கச்சித்து த்விஜஸ்ரேஷ்ட தர்மஸ்தே விரத்த சம்மதः வர்த்ததே நாதி கிருச்ரேன சந்துஷ்டம் மனசா சதா. த்விஜஸ்வரஸ்ரேஷ்ட, த்விஜர்களுக்குள்ளே அந்தனருக்குள்ளே சிரேஷ்டமானவரே, எல்லாரும் நல்ல உம்முடைய பித்ருக்கள் எல்லாம் நல்ல வழியில் நடந்து கொண்டிருக்கின்றார்களா? உம்முடைய கிரகஸ்தாசிரம வாழ்க்கையில் ஒன்றும் சிரமம் இல்லாமல் இருக்கா? சந்துஷ்டமாக இருக்கேளா? அதையெல்லாம் அவர் கேட்குறார். அவர் சந்துஷ்டமாக இருந்தால் தான் மழையே பொழியும். அந்த அளவுக்கு அவரை அவர்களை திருப்தியோடு வைத்திருக்க வேண்டும். அப்போது இவர் கேட்குறார், மனநிறைவோடு வாழ்வதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. அப்போது தரித்திரனே ஆனாலும் கவலை இல்லாமல் தூங்குவான். என்னென்னா கிடைச்சது போகிறோங்கிறவன். அகிஞ்சனோப்பி சந்துஷ்ட, கொஞ்சம் கிடைச்சா கூட சந்துஷ்டமாக இருக்கவன் என்ன பண்ணுவான், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் தரித்திரத்தில் கூட. அப்போது அகந்தை இல்லாமல் அமைதியாக இருக்கின்ற திஜர்கள், விப்ரான்னு ஸ்வலாப சந்துஷ்டான்னு சாதோன்னு பூத சுவருத்தமான்னு நிரகங்காரினக சாந்தான்னு நமஸ்தே சிரசா சக்கரத்து. எவ்வளவு அழகாக அவர்களுடைய என்ன சொல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறார் பாருங்க ஒன்றுன்னா. அப்போ நீ நன்னா இருக்கேளா? கச்சித் வஹா குஷலம் பிரம்மன்னு நன்னா இருக்கேளா? ராஜாலாம் நன்னா இருக்கா? ராஜதோ யசிஹி பிரஜாக, பிரஜைகள்லாம் நல்லா சுகமாக வச்சுன்ட்டு எல்லாரும் நல்லா இருக்காளா? ராஜா நல்லா அப்படியே எல்லாம் பாலனம் பண்ணின்னு இருக்காரா? எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? ரகசியமாக இல்லைன்னா சொல்லுங்க, நான் என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? சேத்தின் காரியம் கரவாமத்தே, நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்காக அப்படின்னு அந்த பரபிரம்மம் கேட்கறது. சாதாரண ஒரு மானிட உருவம் ஏற்றுக்கொண்டு குசலம் விசாரித்து கேட்கறது. அப்போது ருக்மிணி சொன்னதெல்லாம் இந்த பிராமணர் சொல்கிறார். அப்போ ருக்மிணி சொல்வதாகத்தான் இங்கே, ஏன்னா ஒரு கடிதம் கொடுத்ததாகத்தான் குறிப்பு. ருக்மன்யோ வாச்ச 7 ஸ்லோகங்கள். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாம் தே
निर्विश्य कर्णविवरैर्हरदोऽङ्कतापं रूपं दृशां दृशमिताम् अखिलार्तलापं त्वय्यच्युता विशदि चित्तमபத்ரவம் தே. இந்த 3 உலகத்துல அழகுன்னா இவன் தான். சுத்வா குணான்னு புவன சுந்தரா. கேள்விப்பட்டிருக்கேன், உன் குணத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டதோட என்ன சுண்பத்தாம் தே, உன் கேட்டதும் இல்லையோ. நிர்விஷ்ய கர்ண விவரை, அந்த கர்ணம் கூட உள்ள அப்படியே போய் ஹரதோ அங்க தாபம், அப்படியே இந்த தாபங்களை ஒவ்வொரு உறுப்பு இதயத்தை அடைஞ்சிடுத்தோ ஒவ்வொரு உறுப்பத்தோட தாபங்கள் ரூபம் திருஷாம் திருஷிம் மதாம் அகிலார்த்த லாபம், இந்த துன்பங்களையெல்லாம் அழிச்சு விடுறது இந்த குணங்களை கேட்ட உடனே. உன்னுடைய அழகான திருமேனி அழகு, கண்கள்னு ஒன்று படைத்திருந்தாலும் உன் அழகைத்தானே பார்க்க வேண்டும். தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு 4ஐயும் கொடுத்து அருள்பவன் அல்லவா. அப்போ பரபிரம்மம் இந்த ஸ்ரீபாகவத சாரத்தையே கொடுத்துட்டா 7 ஸ்லோகல்ல இல்லையா. அச்சுதன் அல்லவா நீ. உன்னை கை பிடிச்சுட்டா உன் கையிலேருந்து நழுவ விட மாட்டே. அச்சுதன் இல்லையா, சுத்தி இல்லாதவன். காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோத்ர வினதாமபிராத்மதுல்யம் தீராபதிம் குலவதி நவ்ரணீத கன்யா காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம் சொல்றா எல்லாரும். அதாவது உம்மை பார்த்தால் போற முகுந்தா மனசு சந்தோஷத்துல அவ்வளோ ஒரு நிறைய இருக்கு, நிம்மதியா இருக்கு. எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குபவர்கள். அதுல நல்ல குடியில் பிறந்த நல்ல குணத்தை கொண்டு நல்ல வீரத்தோடு இருக்கின்ற உம்மை கண்டால் இதே போல் நல்ல குடியில் பிறந்த சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த பெண் தான் உன்னை ஏற்காமல் விட. உன்னையே தான் நான் நினைச்சுட்டு இருப்பாப்பா. வீராபதிம் குலவதி நவ்ரணீத கன்யா, ஒரு எந்த கன்னிகை தான் பார்க்காமல் இருப்பாள், உன்னை நினைக்காமல் இருப்பாள். ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, தன்மே பவான் கலுவிருத பதிரங்க ஜாயா மா ஜாயாம் ஆத்மார்பிதச்ச பவதோத்ர விபோ விதேஹி. ஆனா நான் மனசார உங்களையே நான் என்னுடைய பத்தியா நான் வரிச்சுன்னுட்டேன்பா. என்னுடைய ஆத்மா இருக்க, என்னுடைய உடல் இருக்க எல்லாம் உங்களுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு என்ன நீங்க எடுத்துக்கணும். மாவீர பாகம் அபிமர்ஷது சைத்யாராத் கோமாயுவன் மிருகபதேர் பலிமம்புஜாக்ஷ. அம்புஜாக்ஷா, தாமரை கண்ணா, சிங்கத்துக்குன்னு ஒரு உணவு இருக்கும் பொழுது அதை குளநீர்லாம் எடுத்துன்னு போகுமா, எடுத்துன்னு போக தான் விடலாமா? இந்த சிசுபாலன்லாம் என்னை தீண்டலாமா? உங்களுக்கே என்னை நான் அர்ப்பணித்து விட்டேனே. அடுத்தது சொல்றா, ரொம்ப அழகா. அதாவது எந்த அளவுக்கு அவள் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலே பிரேமை கொண்டிருக்கின்றாள் அது சொல்றா. என்ன சொல்றான்னா, பூர்தேஷ்ட நியம தேவ விப்ர குர்வாச்சனாதிபிரலம் பகவான் பரேஷः ஆராதிதோ யதி கதாக்ரஜயேத்யபானிம் கிருஹ்ணாது மேன தமகோஷ சுதாதயோன்யே. நான் என்னவோ பல பிறவைகள்ல என்னெல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணணும் பூர்வ ஜென்மத்துல. அதாவது குல வழக்கப்படி செய்கின்ற தர்மங்களும் இருக்கு இல்லையா. பகவானை நான் உன்னை நான் கரெக்டாக பகவானை நான் தொழுதிருந்தேன் அப்படின்னா நீர்தான் என்னுடைய கைத்தலத்தை பற்ற வேண்டும். கிருஹ்ணானுமே பாணிம், என்னுடைய பாணி என்னுடைய கைத்தலத்தை நீர் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரு கூடாது? தமகோஷ சுதன். யாரு தமகோஷ சுதன்? சிசுபாலன் இல்லை. யோ தமகோஷ சுதாதயோ அந்நிய இல்லை, வேற யாரும் என்னை தொடக்கூடாது. ஸ்வோபாவினி துவம் அஜிதோத் வஹனே விதர்ப்பான் துவம் அஜித்தன். நீர் யாராலையும் மெச்சிக்கொள்ள முடியாதவன். என்னுடைய திருமணத்துக்காக குப்தஹ சமேத்ய பிரதனாபதிபிஹி பரீதஹ, நீ இந்த விதர்ப்ப நாடுக்கு
இவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு, யார் சிசுபாலன் ஜராசந்தன் முதல் கொண்டு எல்லாரும் இருக்காங்க, என்னை வீரிய சுக்லமா, அதாவது கன்னிகாத்தனமா எடுத்துட்டு போகணும். வலுவில நீங்களே வந்து என்னை கைப்பற்றி கூட்டி கொண்டு போக வேண்டும். மாம் ராட்சசேன விதினோத்வக வீரிய சுல்கம். வீரிய சுல்கம்னா இப்போ வந்து டௌரின்னுட்டு பெண்ணாத்துக்காரெல்லாம் பிள்ளையாத்துக்கார கொடுக்குறா இல்லையா, அப்போ அங்கே வீரிய சுல்கத்தில் எப்படி இருந்ததுன்னா பெண்ணினுடைய தந்தைக்கு மாப்பிள்ளை வந்து பணம் தரணும், அவர் பெண்ணை கொடுக்குறார் இல்லையா, அதனால். அப்போது அந்த வீரத்தையே நீ சுல்கமாக கொடுக்கணும், வீரிய சுல்கமாக கொடுத்து நீ என்னை கைப்பற்ற வேண்டும். ராட்சச விவாகம் செய்ய வேண்டும். விவாகங்களில் நிறைய முறை இருக்கு இல்லையா, அதில் ராட்சச விவாகம் செய்ய வேண்டும். நீங்கள் நடிச்சுட்டுருக்கலாம், நான் உட்காந்துட்டுருக்கேனே இந்த அந்தப்புறத்தில், நான் என்னை எப்படி நீங்கள் வந்து கைப்பற்ற முடியும்னு நீங்கள் நினச்சுட்டுருக்கலாம். பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா எஸ்யாம் பகிர் நவவதூர் கிரிஜாம் உபேயாத். நான் அதுக்கு ஒரு உபாயமும் சொல்கிறேன். என்னோட கிரிஜா குலதேவதை இருக்காளே பார்வதி தேவியை சென்று நான் தரிசனம் செய்ய வேண்டும். அப்போ நான் அந்தப்புறத்துலேருந்து வெளியில் வந்து அந்த கோவிலுக்கு சொல்லுவேன், அப்பொழுது நீங்கள் வரலாமே. यस्यांग्रि पङ्कजरजहस्तनपवनं महान्तो वाञ्छन्त्युमा उमापधिरिवात्मधमो அபகத்யைஹ. அந்த பரமசிவன் முதலான எல்லோரும் வந்து உண்மையே சரணடைந்திருக்கின்றார்கள். உன்னிடத்திலே வந்து உன்னுடைய, அதாவது ஒரு சங்கமாக இருக்க விரும்புகின்றார்கள் எல்லோருமே. அப்படி இருக்கச்சே என்னை நீங்கள் கைப்பற்றவில்லை என்றால் நான் உயிரையே விட்டு விடுவேன், ஆனாலும் உம்முடைய அருளை பெறுவேன். அந்த உறுதியோடு சொல்கிறா பிராமண உவாச்ச. அப்போ அவர் சொல்கிறா, ருக்மணி இந்த மாதிரி ஒரு செய்தியை கொடுத்துருக்கா, அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன், இதை பற்றி நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று விமர்ச கர்த்தும் யச்சாத்திரகரியதா ததனந்தரம்னு சொல்லி இந்த பிராமணன் சொல்கிறதோட முடியறது 52வது அத்தியாயம். श्रीहरये नमः. श्रीहरये नमः. श्रीहरये नमः. अथ द्विपञ्चाशत्तमोऽध्यायः अस्ति। सुखोवाच। नित्यं सोऽनुगृहीतोऽङ्ग कृष्णेन ईक्ष्वाकुनन्दनः तं परिक्रम्य सन्नम्य निश्चक्रामगुहामुखात् स वीक्ष्य शूलकान् मद्यान् पशून् विरुद्वनस्पतीन् मध्वा कलियुगं प्राप्तं जगामदिसमुत्तरां तपश्रद्धायुतो धीरो निस्सङ्गो मुक्तसंशयः समादाय मनः कृष्णे प्राविशद्गन्धमादनं पदर्याश्रममासाद्य नरनारायणालयं सर्वद्वन्द्वसहशान्तः तपसाराधयत् हरिं भगवान् पुनरावृज्य पुरीं यवनवेष्टितां हत्वा म्लेच्छबलं निन्ये तदीयं द्वारकां धनं दीयमाने धने गोपिः नृपिश्च अच्युतचोदितैः आजगाम जरासन्धः त्रयोविंशत्यनीकपः विलोक्य वेगरभसं रिपो सैन्यस्य माधवो मनुष्यचेष्टमापन्नो राजन् दुद्रुवतुर्धृतं विहाय वित्तं प्रचुरम् आभितो भीरुपीतवत् पद्भ्यां पद्मपलाशाभ्यां चेरतुर्भगयोजनम् पलायमानौ तौ दृष्ट्वा मा कतः प्रहसन् बलि अन्वदावत्रतानेकैः ईशयोगाप्रमाणवित् प्रधृत्य दूरं संश्रान्तौ दुङ्गमारुहतां गिरिं प्रवर्षणाख्यं भगवान् नित्यदा यत्र वसति गिरौ निलीनौ आज्ञाय नादिगम्य पदं नृप तदाह गिरिं येतोभिः सम्बन्धादग्निमुत्सृजन् तत उत्पद्य तरसा दह्यमाना तटादुभौ दशैकयोजनोत्तुङ्गात् निपेततो रथो भुवि अलक्ष्यमाणो रिपुना सानुगेन यतोत्तमो स्वपुरं पुनरायातौ समुद्रपरिकां नृप शोभिदग्धा विधिमृषा मन्मानो बलकेशवो बलमाकृष्य सुमहत् मगतान् मागतो ययो अनर्थाधिपति श्रीमान् रैवतो रेवतीं सुतां ब्रह्मणा ज्योतितः प्रादात्
बलायेति पुरोदितं भगवानपि गोविन्द उपये मे कुरुत्वः वैदर्भीं भीष्मकसुतां श्रेयो मात्रां स्वयंवरे प्रमथ्यतरसा राज्ञः साल्वादीं चैत्यपक्षकान् पश्यतां सर्वलोकानां दाक्षपुत्रः सुतामिव राजोवाच भगवान् भीष्मकसुतां रुक्मिणीं रुचिराननां राक्षसेन विधानेन उपयेम इति श्रुतं भगवान् श्रोतुमिच्छामि कृष्णस्य अमिततेजसः यथा मागध साल्वादीन् चित्वा कन्यामुपाहरत् ब्रह्मन् कृष्णकथा पुण्या माद्भिर्लोकमलापकाः को नो तृप्यद शृण्वानः श्रद्धक्यो नित्यनूतनाः श्रीसुक उवाच राजासीत् भीष्मको नाम विदर्भाधिपतिर्महान् तस्य पञ्चाभवन् पुत्राः कन्यैका च वरानना रुक्मी अग्रजो रुक्मरथो रुक्मबाहुरनन्तरः रुक्मकेशो रुक्ममाली रुक्मिण्येषां स्वशासते सोपसृत्य मुकुन्दस्य रूपवीर्यगुणश्रयः ग्रहाखदैर्गीयमानाः तं मेने सदृशं पतिं तां बुद्धिलक्षणौदार्य रूपशीलगुणाश्रया कृष्णश्च सदृशीं भार्यां समुद्वोढुं मनोदते बन्धूनामिच्छतां दातुं कृष्णाय भगिनीं नृप ततो निवार्य कृष्ण रुक्मी चैतन्यममन्यत तदवेत्यासितापाङ्गी वैदर्भी दुर्मना भृशं विचिन्त्याप्तं द्विजं कञ्चित् कृष्णाय प्राहिणोद्धृतं द्वारकां स समेप्येत्य प्रदिहारै प्रवेशितः अपश्य दात्यं पुरुषम् आसीनं काञ्चनासने दृष्ट्वा ब्रह्मण्य देवस्तम् अवरुह्य निजासनात् उपवेश्य हयाञ्चक्रे यतात्मानं दिवौकसग तं भुक्तवन्तं विश्रान्तम् उपगम्य सतां गतिः पाणिना पिमृशन् पादौ अव्यक्रस्तम् अपृच्छत कच्चिद्वजवरश्रेष्ठ धर्मस्ते वृद्धसम्मतः वर्तते नातिकृच्छ्रेण सन्तुष्ट मनसः सदा सन्तुष्टो यर्हि वर्तेत ब्राह्मणो येन केनचित् अहीयमानस्वाद्धर्मात् स हि अस्य अखिलकामदुःख असन्तुष्टो सकृल्लोका नाप्नोत्यपि सुरेश्वरः अकिञ्चनोऽपि सन्तुष्टः सेते सर्वाङ्गविज्वरः विप्रान् स्वलापसन्तुष्टान् साधून् भूतसुकृत्तमान् निरहङ्कारिणः शान्तान् नमस्ये शिरसा सकृत् कचित् वः कुशलं ब्रह्मन् राजतो यस्य हि प्रजाः सुखं वसन्ति विषये पाल्यमाना समे प्रियः यतस्तवम् आगतो दुर्गं निस्तीर्ये गयतीच्छया सर्वं नो ब्रूह्य गुह्यं चेत् किं कार्यं करवामते एवं सम्पृष्टो ब्राह्मण परमेष्ठिना लीलागृहीतदेहेन तस्मै सर्वमवर्णयत् रुक्मिण्युवाच श्रुत्वा गुणान् भुवनसुन्दर शृण्वतां ते निर्विश्य कर्णविवरै हरतोऽङ्गतापम् रूपं दृशां दृशिमताम् अखिलार्थलाभम् त्वय्यच्युता विशति चित्तम् अपत्रपं मे गात्वा मुकुन्दमहति कुलशीलरूप विद्यावयो द्रविणताम् अभिरात्मतुल्यम् दीनापतिं कुलवतीन प्रणीतकन्या काले नरलोकमनोभिरामा तन्मे भवान् खलु वृतः पतिरङ्गजाया आत्मार्पितश्च भवदोऽत्र विभो विदेहि मा वीरभागम् अभिमर्शतु चैत्यारात् गोमायुवन् मृगपतेर्बलिमम्बुजाक्ष पूर्तेष्टदत्तनियमव्रतदेव विप्र गुर्वर्चनादिभिः अलं भगवान् परेशः
आराधितो यदि कदा कृजयेत्यपाने गृह्णातु मेनदमघोषसुधादयोन्ये स्वभाविनी त्वम् अचितोद्वहने विदर्पान् गुप्तः समेत्य वृतनापदिभिः निर्मात्य चैत्यमहतेन्द्रबलं प्रसह्य मां राक्षसेन विधिनोद्वह वीर्यशुल्काम् अन्तःपुरान्तरचरीम् अनिहत्य बन्धून् त्वामुद्वहे कथमिति प्रवदाम्युपायम् पूर्वेद्युरस्ति महती कुलदेवी यात्रा यस्या बहिर्नववधूर्गिरिजामुपेय यस्याङ्घ्रिपङ्कजरजस्नपनं महान्तो वाञ्छन्ति उमापतिरिवात्मतमोपहत्यै यर्ह्यं भुजाक्षन लभेय भवत्प्रसादं जह्यमासं व्रतकृशान् सतसन्मभिस्यात् यर्ह्यं भुजाक्षन लभेय भवत्प्रसादं जह्यामसोऽन्वृतकृशान् सतजन्मभिः स्यात्। ब्राह्मण उवाच इत्येते गृह्य सन्देशा यद् देवमया कृताः विमृश्य कर्तुं यच्चात्र क्रियतां तत् अनन्तरं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय।